திருமணம் முடிக்கிறாங்கல்ல, திருமணம் முடிக்கிறது எதுக்கு? சந்தோஷமா ஆணும் பெண்ணும் இருக்கிறது. சந்தோஷம் கிடைக்கல, உடல் ரீதியான சந்தோஷமோ உள்ள ரீதியான சந்தோஷமோ ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்குது. அப்ப அது கிடைக்கல அப்படிங்கும் போது ஒரு ஆண் என்ன பண்றான் அப்படின்னா இன்னொரு பெண்ணை தேடுறான். ஒரு பெண்ணும் இன்னொரு ஆணை திருமணம் முடிக்கலாம். ஆனால் வெட்டி விட்டுட்டு குழா விட்டுட்டு இன்னொரு ஆணை திருமணம் முடிச்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இருமணம் சேர்ந்தால் திருமணம், இல்லைன்னா தெருவுலங்க. மனம் சேரலைன்னா அப்புறம் இருக்கு, மணக்கலைன்னா வீசுனுச்சுன்னா அந்த திருமணம் அதுல நம்ம அங்கம் வகிக்க தேவையில்லை தானே. இது ஒரு கான்ட்ராக்ட் தான். இது பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு கிடையாது. ஒரு 25 வயசு 20 வயசுல ரெண்டு பேரும் சேர்றாங்க. என்ன இறக்கும் போது எல்லாரும் பிரியத்தான் போறோம். அதே மாதிரி பிடிக்கலைன்னா பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த சட்டத்தை மட்டும் இஸ்லாம் போடலைன்னா பல பெண்களுடைய உயிர் பரிதாபம் ஆயிருக்கும். இது பல பேருக்கு தெரியல. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். ஆணுக்கு சுரக்கக்கூடிய உணர்வுகள் வேற, பெண்ணுக்கு சுரக்கக்கூடிய உணர்வுகள் வேற. என்ன அப்படின்னா இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட். நம்ம எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்றோமோ சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா இப்ப ஒரு ஆணுக்கு வகுத்த பசி மாதிரி, ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி உடல் பசின்னு ஒண்ணு இருக்கு. ஆணுக்கு சுரக்கக்கூடிய சுரப்பிகள் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை எந்த சம்மதமும் இல்லாமல் ஒரு 50 ஆண்கள் அந்த பெண்ணை என்ன வேணாலும் செஞ்சிடலாம், இல்லறத்துல ஈடுபட்டுடலாம். ஆனா ஒரு ஆணுடைய சம்மதம் இல்லாமல் அவள் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு அவனை போட்டு என்னத்தை அவன்கிட்ட சேர்ந்தாலும் சரி, அவனுக்கு உணர்ச்சி வந்தா மட்டும்தான் அந்த ஆணை ஒரு 50 பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி அடைய முடியும். இதுதான் பேசிக். இப்படி இருக்கக்கூடிய சூழல இரண்டு பேருக்கும் வெவ்வேறு உணர்வுகள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஆணுக்கு ஒருத்தன் 2 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும், ஒருத்தனுக்கு 10 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும். அது ஒரு லிமிட் தான். அதுக்கு அளவுக்கு மீற அமிர்தம் நஞ்சு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா, இஸ்லாத்துல 4 அனுமதி இருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு. அவன் கொடுக்கல, அதுக்கு மேல திருமணம் முடிக்க கூடாது. நம்ம கொடுக்கல அப்படின்னா திருடி திம்பான்.